ஸோ நம்ம வந்து 12th பாலிட்டி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். 12th பாலிட்டியில் லாஸ்ட்டாக பார்த்த கான்செப்ட் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அரசியலமைப்பின் தயாரிப்பு பணிகள். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 அன்றைக்கு கூடியிருக்கு. பாகிஸ்தான் பிரிப்பினைக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஆகஸ்ட் 1947 அன்றைக்கு மீண்டும் கூடியிருக்கு. மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்களை வந்து மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க. கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களுடைய வரிசை வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வரைவு குழு அப்படின்னு ஒரு குழு இருந்துச்சு இல்லையா, 7 மெம்பர்ஸும் ஒரு தலைவரும் சேர்ந்தது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் அந்த அதோட தலைவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர், என் மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் BR அம்பேத்கர், சார் அல்லாடி கிருஷ்ணசாமி, சார் BN ராவ், இவங்க தான் வந்து ஆலோசகர் சார் BN ராவ். நிட்போர் இடமிருந்து பார்த்தோம்னா SN முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா மற்றும் கேவல் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் நமக்கு வந்து அந்த குழு உறுப்பினர்கள் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மாகாணங்கள்லேருந்து 292 உறுப்பினர்கள் வந்து எலெக்ஷன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லீம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. மாகாணத்திற்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. ஸோ சுதேச அரசுகளில் வந்து அரசர் இருப்பாங்க இல்லையா, அவங்களே அவங்க மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. எத்தனை மெம்பர்ஸ்? 284 மெம்பர்ஸ். மொத்தம் 389 மெம்பர்ஸில் 284 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் மட்டும் சைன் பண்ணலை. மீதி எல்லாருமே சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. 26/11. ஸோ இதுதான் அரசியலமைப்பு தினம்னு இன்னைக்கு வரையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், நவம்பர் 26. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் புதுடில்லியில் அரசியலமைப்பு அரங்கில் கூடியிருக்கு. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். ஆச்சாரிய JP கிருபாலினி ஐக்கிய மாகாணம் அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்றி நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடியது. கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். இது வந்து நம்மளுடைய குடியரசுக்கு முன்னாடி. ஸோ 24/1/1950 அன்னைக்கு கூடியிருக்கு. ஸோ அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் தான் கூடியிருக்கு. டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபை விவாதங்களோட தொகுப்பு 12 தொகுதிகளாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமான தொகுதிகள் பார்த்தோன்னா 1வது தொகுதி டிசம்பர் 9 தொடங்கிச்சுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 23 டிசம்பர் வரையும் நடந்திருக்கு. 2வது தொகுதி இம்பார்ட்டன்ட், ஏன்னா அப்போ தான் வந்து குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஜனவரி 20 ஜனவரி 25 வரையும் நடந்திருக்கு 1947. ஸோ அந்த வருஷம் தான் குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய முகவுரை வந்து எழுதப்பட்டிருக்குன்றது நமக்கு சரியாக தெரியும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 மே 2 வரையும் யார் யார் எந்தெந்த கண்ட்ரிக்கு போய் நம்ம வந்து என்ன பண்ணோம், சம்மர் வெக்கேஷனில் அவங்க நாட்டோட அரசியலமைப்பை ரீட் பண்ணி நமக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றக்காண்டி பிளான் பண்ணுறக்கு ஏப்ரல் 28 மே 2 வரையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜூலை 14 முதல் ஜூலை 31 வரையும். ஸோ இது வந்து ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்தது இதெல்லாம் இருக்குப்பா ரஷ்யாவிலேருந்து, நான் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் இருக்குது ஜெர்மனிலேருந்துன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜூலை 14 ஜூலை 31 வரையும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறக்காண்டி தான் சொல்கிறேன். தொகுதி 5 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அது வந்து ஆஃப்டர் செப்பரேஷன், அதாவது நம்மளுடைய சுதந்திரம் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் தொகுதி 5 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நடந்த கூட்டம் 30 ஆகஸ்ட் 1947 வரையும். தொகுதி 6 வந்து 27 ஜனவரி 1948 அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நடந்திருக்கு. 27 ஜனவரி 1948.
அப்புறம் தொகுதி 7 நவம்பர் 4 1948 முதல் 8 ஜனவரி 1949 வரை. ஸோ இந்த தொகுதி 6ல் பாருங்களேன், 27 ஜனவரிக்கு அப்புறமா ஃபுல்லாக அவங்க வந்து எல்லா புக்கையும் ரீட் பண்ணி எல்லோரும் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க போல். ஸோ தொகுதி 7 வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஜனவரிக்கு அப்புறமா நவம்பரில் தான் நடந்திருக்கு. ஸோ நவம்பர் 4 1948 ஜனவரி 8 1949 வரையும் ஒரு வருஷம் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு மொத்தமாக சொல்லுங்கன்னு 2 மாதம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ 8 ஜனவரி வரையும் அது நடந்திருக்கு. தொகுதி 8 பார்த்தோம் அப்படின்னா 16 மே முதல் 16 ஜூன் வரை 1 மந்த் ஃபுல்லாக நடந்திருக்கு. தொகுதி 9 வந்து 30 ஜூலை முதல் 18 செப்டம்பர் வரை, இதுவும் கொஞ்சம் லென்த்தானதான். ஜூலை 30, அப்புறம் ஆகஸ்ட் ஃபுல்லாக நடந்து, அப்புறம் செப்டம்பர் ஒரு 18 நாள் நடந்திருக்கு. ஸோ தொகுதி 10 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் வரை, இது ஒரு 1 வீக் தான் நடந்திருக்கு. ஸோ தொகுதி 10 அப்படிங்கிறது 10வது மாதத்தில் கரெக்டாக நடந்திருக்கு. 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949 வரை. தொகுதி 11 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 நவம்பர் முதல் 26 நவம்பர் வரை 1949 நடந்திருக்கு. ஸோ 14 நவம்பர்லேருந்து 26 நவம்பர் இந்த தொகுதி 11 நடக்கமிச்சில் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டோம். 284 மெம்பர் சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ 10th புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா 11 தொகுதிகளாக நடந்துச்சுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை 12வது தொகுதியை கணக்கில் எடுக்கல. ஸோ 12வது தொகுதி என்னது, 24 ஜனவரி 1950. ஸோ இதோட லாஸ்ட் வீடியோ முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், எதில் அது கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த பாக்ஸில் இருந்தால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூட்டாட்சி விதிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிட்டன், அமெரிக்கா, அயர்லாந்து, இந்திய அரசாங்க சட்டம் இப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம படிச்சுட்டு போனோம்னா எவ்ரி இயர் கேட்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ இந்திய அரசாங்க சட்டம்லேருந்து நம்ம இதெல்லாம் வந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஸோ என்னதெல்லாம் எடுத்திருக்காங்க, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், டிஎன்பிஎஸ்சி தான் பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு புது வீடு கட்டி தனியாக வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம், கூட்டாட்சி விதிகள். பழைய வீட்டில் வந்து நம்ம எப்படி ஒத்துமையாக உட்காந்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி கூட்டாட்சி விதிகளை ஃபாலோ பண்ணுவோம். அங்கே ஒரு ஹெட் இருந்திருப்பாங்க இல்லையா, அதே ஹெட் ரோல் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா பெருசா அப்பா பெருசான்னு அங்கே நம்ம பழைய ஃபேமிலியில் எப்படி இருந்தோமோ அதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆளுநர் பதவி, நீதித்துறை எல்லாமே வந்து ஜஸ்டிஸ் படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த வீட்டில் என்னென்ன ஒழுங்கு இருந்துச்சோ அதே ஒழுங்கை இங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள் அப்படிங்கிற என்னது, நமக்கு ஃபுல்லாக எக்ஸாம் வச்சு தான் எல்லா ரோலுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா வேலைகளையுமே அங்கேயும் பகிர்ந்து கொடுப்பாங்க பொது தேர்வு ஆணையங்கள். நெருக்கடி கால விதிகள் அப்படிங்கிறது, நெருக்கடி நேரத்தில் உண்டியலை உடச்சி காசெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து நெருக்கடி கால விதிகள். அப்புறம் நிர்வாக விவரங்கள், எப்படி நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத மொத்தமாக காசை ஃபுல்லாக ஃபைல் பண்ணி எக்ஸலில் போட்டு இப்படி தான் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு நிர்வாக விவரங்கள் இருக்கும். ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஸோ இப்படி தான் வந்து 1935 நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னதெல்லாம், கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஸோ நாடு, எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். அரசியலமைப்பின் மூல ஆதாரம் நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு அரசு இருக்கு இல்லையா, அந்த நாடாளுமன்ற அரசு. அப்புறம் ஒற்றை குடியுரிமையில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். ஸோ பிரிட்டன் அப்படிங்கிற நாட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளோட நாடாளுமன்ற அரசு, அதாவது பிரிட்டன் அப்படிங்கிற நாட்டை ஃபாலோ பண்ணி நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட நாடாளுமன்ற அரசு நம்ம பிரிட்டன் அரசை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிரிட்டன் அப்படிங்கிறவங்க தான் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம நிறைய எடுத்திருக்கோம்.
நாடாளுமன்ற அரசு அப்படிங்கிற கான்செப்டை பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறதும், சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இது எல்லாமே நம்ம பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், சட்டமன்ற ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, இது எல்லாத்தையுமே நம்ம பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அமெரிக்காவிலேருந்து என்னெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள். ஸோ இது அடிப்படை உரிமைகள் படிக்கமிச்சிலே பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து தான் என்ன பண்ணோம், அடிப்படை உரிமைகளை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை, அதாவது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ப்ளஸ் குடியரசு துணைத் தலைவர், இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யணும்னா எந்த மாதிரியான வழிமுறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எதுலேருந்து தான் எடுத்திருக்கோம், நம்மளுடைய அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்திருக்கோம். அயர்லாந்துலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஸோ இதுவும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் படிக்கமிச்சில் பார்த்தோம் இல்லையா, அயர்லாந்துலேருந்து நம்ம அதை எடுத்திருக்கோம். ஸோ அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அவங்களோட வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணோம், அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி நமக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம். கனடாலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தோம், ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஸோ ஒரு வலுவான மத்திய அரசோட கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசோடு கூடிய கூட்டாட்சி. ஸோ என்னதான் மாநில அரசு இருந்தாலும் அவங்க தனித்து இயங்க முடியாது, மத்திய அரசு கூட தான் போய் ஆகணும். ஸோ மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொது பட்டியல், மத்திய அரசுக்கிட்ட ஒரு பொதுவான பட்டியல் வந்து இருக்குது. அதாவது மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், அது போக பொதுப்பட்டியல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்டையும் நம்ம இதை தான் வாங்கியிருக்கோம், கனடாலேருந்து தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், கனடாலேருந்து எடுத்திருக்கோம். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, அது அறிவுரை அதிகார வரம்பு, இது எல்லாமே வந்து கனடாலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ கனடா தான் இந்த மாநில அரசோட இம்பேக்டே வந்து கெடுத்திருக்கு. என்னது, மத்திய அரசோட கூடிய கூட்டாட்சி தான் இருக்கணும், மத்திய அரசிட்ட பொதுப்பட்டியல்னு ஒன்று இருக்கும், அவங்க என்னனாலும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ மத்திய அரசால் தான் மாநில ஆளுநரை நியமிப்பாங்க, உச்சநீதிமன்றத்தோட அதிகார அறிவுரை வரம்பும் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்கிறது கனடா தான். ஸோ கனடாவில் தான் நிறையா மாநில அரசோட கண்ட்ரோல் பார்ட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம், ஆஸ்திரேலியா அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன ஞாபகம் வரும், கேங்கரு தான் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் அப்படின்றத அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஸோ 2 கங்காரு சேர்ந்து தான் இருக்கும் இல்லையா, ஒரு அம்மா கங்காரு, கீழே பையில் ஒரு குட்டி கங்காரு. ஸோ கூட்டம், வணிகம் அப்படிங்கிறது அங்கே தான் ஃபேமஸ்டு. வர்த்தக சுதந்திரம், வணிகம் வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம், 2 இதோ கூட்டி வைக்கிறோம், நாடாளுமன்றத்தோட 2 அவையும் என்ன பண்ணுறோம், கூட்டி வைக்கிறோம், கூட்டம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. ஸோ அதுலேருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ நெருக்கடி காலம் 352 அப்ளை பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிக்கல் 19 வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. ஜெர்மனினாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா, ஹிட்லர். என்ன பண்ணுவாங்க, நமக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகளை பறிச்சிருவாங்க, அவ்வளோதான். நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. சோவியத் யூனியன், அடிப்படை கடமைகள், முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல், நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ அடிப்படை கடமைகள் படிக்கமிச்சில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து சோவியத் யூனியன் USSRலேருந்து தான் நம்ம காப்பி பண்ணியிருப்போம். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் வருது. ப்ளஸ் முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள். ஸோ அது
ப்ளஸ் அடிப்படை கடமைகள்ன்றது மேலே பார்த்துட்டோம். அது 42வது திருத்தத்தில் உறுதி செய்யப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. 51A அப்படிங்கிறதுல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸில் குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு குட்டி பாக்ஸில் 10th பிரெஞ்சு புரட்சியிலேருந்து தான் நம்ம 1789வது வருஷம் என்ன பண்ணோம், முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வேர்டெல்லாம் அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ குடியரசு அப்படிங்கிற வேர்டை இங்கே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. முகப்புரையில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே என்னது பிரான்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்தோம்னு சொல்லியாச்சு. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது அரசியலமைப்பு திருத்த முறை. அரசியலமைப்பில் திருத்தம் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பேஸில் தான் நம்ம கொண்டு வர முடியும். அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்களை இந்த மெத்தடில் தான் நியமிக்கணும் அப்படிங்கிறதும் தென்னாப்பிரிக்காவோடது தான். ஸோ அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் மெம்பர்ஸ் தான். ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களாக எல்லா இதுலேருந்தும் கலையில் சிறந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிறந்தவங்கள 12 மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது போக அந்த மற்ற எம்பிஸ், எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தான். ஸோ எப்போவுமே அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பைரி ஆகிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க புது செட் ஆஃப் பீப்புளை அப்பாயின்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சபைக்கு மொத்தமாக எலெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வரவே செய்யாது. அரசியலமைப்பு திருத்த முறை அடிப்படையில் அதையும் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் எடுத்திருக்கோம். மக்களவை உறுப்பினர் தேர்வு அப்படிங்கிற முறையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் எடுத்திருக்கோம். இறுதிப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு ஜனவரி 26 1950 அன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷனை என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 1.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஷுவராக நமக்கு ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணுமோ அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதுக்கப்புறம் பிரிட்டன்லேருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். ஸோ நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஸோ அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. அடுத்ததாக அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இதெல்லாம் கனடாலேருந்து எடுத்திருக்கோம். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணிடுவாங்க, பறிச்சிருவாங்க ஹிட்லர். ஸோ ஆர்டிகல் 19 நெருக்கடி காலத்தில் 352வது ஆர்டிக்கல் அப்ளை பண்ண முடிச்சுல என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள். அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதி செய்யப்பட்டது. பிரான்ஸு குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. அரசியலமைப்பு திருத்த முறை அப்படிங்கிறதும் நம்மள்கிட்ட இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு அப்படிங்கிறதும். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.